இந்த பொண்ணுக்கு இன்னைக்குதான் டெலிவரி ஆச்சு. டாக்டர் அந்த குழந்தைய எடுத்துட்டு வராங்க. குழந்தை கருப்பா இருக்கிறத பார்த்துட்டும் இது என்னோட குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இது என்னோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்ல, நாங்க 2 பேருமே ஃபேரா இருக்கோம், எப்படி குழந்தை கருப்பா பிறந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு டாக்டர்ட்டி அவன் கேள்வி கேட்கறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது உங்க குழந்தை தான் சொல்லிட்டு குழந்தைய அவ கையில கொடுத்துட்டு டாக்டர் அங்க இருந்து போயிடுறாங்க. அவளோட ஹஸ்பண்ட் கோவத்துல இது என்னோட குழந்தை இல்ல, நீ எனக்கே துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கண்டபடி பேசிட்டு இருக்கான். அவளு ஏமேலியா சந்திக்கப்படுறேன்னு சொல்லவும் இனிமே நான் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அவனோட அம்மா என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவனும் நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். அதை கேட்டுதான் அவங்க அம்மா நீ எதுக்கு கவலைப்படாத போய் ரெஸ்ட் சொல்லி உள்ள அனுப்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க தான் பணத்தை கொடுத்து குழந்தைய மாத்தி கொடுக்க சொல்லிருப்பாங்க. ஏன்னா தன்னோட பையன் கிட்ட இருந்து மருமகளை பிரிக்க தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. என்னதான் பணத்துக்காக டாக்டர் இந்த வேலையை பண்ணாலும் அம்மாவையும் குழந்தையும் பிரிச்சதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. சோ அவங்களே அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து இதுதான் உன்னோட உண்மையான குழந்தை நடந்த உண்மையெல்லாம் அவகிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவளோட ஹஸ்பண்ட் கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுதான் அவன் உண்மையான குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். டாக்டர் உண்மையான குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு வேற குழந்தைய எடுத்துட்டு போகும்போது அவன் இந்த குழந்தைய நாங்களே வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த குழந்தை கூட ஹாப்பியா இருக்காங்க.